ஹாய் கைஸ், டெய்லி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல் விட்ட உடனே வீட்டுக்கு வர மாட்டாங்க. இன்னும் 1 hour அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து யோகா கிளாஸ் வந்து இருக்குங்க. அதனால வந்து 1 hour அங்கேயே தான் இருப்பாங்க. நான் டெய்லி ஸ்கூல் விடும்போது போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஜூஸ் எதனா இருந்தால் கொடுத்துட்டு வந்துடுவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி தாங்க போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கடலை மாவு வாங்கிட்டு வந்து அதில் நான் வந்து எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி தாங்க பஜ்ஜி வந்து சுட்டுட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த பஜ்ஜி மிக்ஸ் மாவு தாங்க வாங்குவேன். எல்லாமே ரெடிமேட்டாக வரும் இல்லைங்க, அதுதான் வாங்குவேன். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் சொன்னா சூப்பரா இருந்ததுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது பாத்தீங்கன்னா நல்லா பஜ்ஜி வந்து உப்பி வந்ததுங்க. நான் ஒரு 1/2 hour கழிச்சு போடும்போது பாத்தீங்கன்னா வடை மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் தான் எனக்கு தெரியல. மாவு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டதால தண்ணி மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால தாங்க பஜ்ஜி அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ சுட்டு வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குங்க. இது எல்லாமே நான் வந்து பசங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்காக வச்சது. நான் வந்து கடல மாவுல கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு, ஃபுட் கலர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து பெருங்காயம், கொஞ்சம் இட்லி சோடா, அவ்வளவுதாங்க. இது எல்லாமே நான் கலந்து வந்து இந்த பஜ்ஜி வந்து செஞ்சிருந்தேன். சூப்பரா இருந்ததுங்க. நான் செஞ்சது எனக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடலை மாவுல எல்லா மசாலாவும் நானே மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி செஞ்சது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். பசங்களும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அவங்க லக்கேஜ் தூக்கிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். திருப்பியும் ஒரு 1 hour கழிச்சு போயிட்டு அவங்களை கூட்டிட்டு வந்துருவேன். 2 பேருமே வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்குங்க. விளையாட வந்து டைமே இல்ல. நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா எக் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு படுக்க போற நேரத்தில் அஸ்மா சொல்றேன், நாளைக்கு வந்து ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கணும், பூ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை வந்து கேட்டுட்டு அப்புறம் வாங்காம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தோம். நாங்க வந்து கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் எந்த பூ கடை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். நாங்களும் இப்படி தாங்க இருந்தோம். ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் அழகா ரெடி ஆயிட்டு போவோம். அதே மாதிரி தான் இப்போ பசங்களும் இருக்காங்க. போற வழியிலே பாத்தீங்கன்னா ஒரு பூ கடை இருந்தது. நான் நினைச்ச மாதிரியே பூ கூட இருந்ததுங்க. வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.